ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் வந்து நம்ம சீதாவை பார்க்குறக்கு அருணோட அம்மா வராங்க. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து எடுத்து கொஞ்சம் சொல்லுமா. ஏன்னா இந்த குடும்பத்தில் வந்து உனக்கா இருக்கட்டும், உங்கள் குடும்பத்துக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து மனம் ஒத்து போயிருக்கு. ஆனால் வந்து முத்து ஒருத்தர் தான் இதில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நீ கொஞ்சம் பேசி புரிய வச்சேன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துடும். கண்டிப்பாக அருணும் சீதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து கண்டிப்பாக நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து சீதா வந்து இந்த கல்யாணத்த வந்து எனக்கு இஷ்டமில்ல அப்படின்னு சொன்னது வந்து அவன் மனசார சொல்ல கிடையாது. அவன் வந்து சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு இந்த மாரி சொல்லிட்டா, நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்கிறாதீங்க. கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு நடத்துறதுக்கு என்னோட முயற்சிய நான் கண்டிப்பா செய்வேன் அப்டின்ட்டு நம்ம மீனா சொல்றாங்க. சத்யாவும் அதே மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்றாப்புல, நம்ம வந்து சீதாவ பொறுத்தவரைக்கும், இப்ப வரைக்கும் வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவ அடைஞ்சது கிடையாது. குடும்பத்துக்காகவே அவ வாழ்ந்துட்டா. ஆனா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கறக்கு நம்ம ஒரு முயற்சி கண்டிப்பா இதுல எடுக்கணும் அப்டின்ட்டு சத்யாவும் பேசுறாப்புல. நம்ம விஜய் வீட்டுக்கு வந்து நம்ம நீத்து வராங்க. ரவிய பார்க்கறக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "ரவி இனிமேல் வந்து நம்ம ஹோட்டல்ல வந்து இன்னும் ஒரு 4 பிரான்ச் ஆரம்பிக்க போறோம். அதுல நீங்க கண்டிப்பா வந்து ஒரு பார்ட்னரா தான் இருக்க போறீங்க. அதுக்கான ஒப்பந்தத்துல நீங்க சைன் போடணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ரவி என்ன சொல்றாப்புலன்னா, "என்னங்க திடுதிப்புன்னு இப்படி சொல்றீங்க?" அப்படிங்கும்போது, சுருதி வந்து ஆரம்பத்துல அப்செட் ஆனாலும், "இப்பயாச்சும் என்னோட ஹஸ்பண்டோட திறமைய புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களே." அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. "நான் ஒத்துக்கிறேன் சுருதி. எந்த ஹஸ்பண்டையும் வந்து அவங்க வீட்டுக்காரர் முன்னாடி வந்து நாங்க கொஞ்சம் வந்து தரவா பேசுனது தப்பு தான். என்னோட ஈகோ என்னைய டச் பண்ணிருச்சு. ஆனா உண்மையிலே வந்து மேனேஜ்மெண்ட்ட பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட, முழுக்க முழுக்க ரெஸ்பெக்டேஷன் எல்லாமே பண்ணது ரவி தான். ரவிய வச்சு தான் நம்ம ஹோட்டல் நம்பர் 1 ஆயிருக்கு. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஒரு கட்டத்துல வந்து சைன் பண்றதுக்கு நம்ம ரவி ஓகே பண்ணிர்றாப்ல. சுருதியோட பிரஷர்னால. இதுல வந்து விஜயா வந்து இவங்களுடைய வந்து இத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 100,00,00,000 மேல சொத்து இருக்கு. கண்டிப்பா இந்த நீத்துவ வந்து நம்ம மனோஜ் கட்டி வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல, கண்டிப்பா வந்து உனக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளையா, நல்ல டிகிரி வாங்குன மாப்பிள்ளையாவே நான் பார்க்குறேம்மா அப்படின்ற மாரி நம்ம விஜயா சொல்றாங்க. அத பார்த்துட்டு வந்து நம்ம நீத்து எதார்த்தமா, "சரிங்க, நீங்க நல்ல மாப்பிள்ளையா பாருங்க ஆன்ட்டி, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஹோட்டல்ல வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத அடைஞ்ச உடனே கண்டிப்பா கல்யாணத்த முடிச்சிருவேன்." அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இது வந்து விஜயாவுக்கு முழுக்க முழுக்க வந்து மனோஜ பத்தியான எண்ணமே அதுல இருக்கு. அத போய் அவங்க ஃப்ரெண்டுட்டயுமே அவங்க எடுத்து சொல்றாங்க. "நான் கண்டிப்பா வந்து மனோஜுக்கு வந்து ரோஹிணிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு, நீத்துவ கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்." அப்படின்ட்டு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.